நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? அஜாக்கிரதையாக. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டது பெரிதல்ல. பரலோக சும்மா நம்மளையே நாம் பார்த்து கொண்டிருக்க கூடாது. நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்க கூடாது. நமக்கு வர பிரச்சனைகளை நாம் பார்த்து கொண்டிருக்க கூடாது. நம்முடைய கஷ்டங்களை நினைத்து கொண்டிருக்க கூடாது. இந்த உலகத்தை கண்ணோக்கி பார்க்க கூடாது. பணத்தையோ, பொருளையோ, பொண்ணையோ, பிள்ளைகளையோ, பேரனையோ, மகனையோ, வீட்டையோ, வாசலையோ நாம் பார்த்து கொண்டிருக்க கூடாது. அக்கம் பக்கத்தில் உள்ள மனிதர்களை எல்லாம் நாம் பார்க்க கூடாது. நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். அவருடைய வருகைக்கு எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அவருடைய வருகைக்கு எல்லாம் கைது அவருடைய வருகைக்கு யாரையும் பார்க்க கூடாது. எந்த பிரச்சனைக்குள்ளும் அணுகக்கூடாது. எதை குறிச்சு கவலைப்படக்கூடாது. மனைவியை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு, சொந்த பந்தங்களை குறித்து நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்க கூடாது. நாம் ஆண்டுடைய வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை குறித்து மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கவனத்தை விட்டுவிடக் கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனத்தை விட்டுவிடக் கூடாது. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. உலகத்தின் முடிவு நாட்களிலே பூமியிலே என்னென்ன சம்பவிக்குமோ அது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறபடினாலே அவருடைய வருகைக்கு மிகவும் ஆயத்தமா நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வருகைக்கு எப்படி இருக்க வேண்டும்? ஆயத்தமா இருக்கணும், எதிர்நோக்கி இருக்கணும். அடுத்தபடி அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு வசனத்தை பாருங்க. மனம்